பெருவளத்தான் திருநாவலகன் அப்படின்ற ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நேம் வைக்கணும். அந்த நேம் வைக்கணும்னா அந்த ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றத திங்க் பண்ணும்போது பெருவளத்தான் திருநாவலகன் அப்படின்ற ஒரு பேர் கரிகாலன் அவரோட நேம், கம்ப்ளீட் நேம் கரிகாலன். அவரோட இன்ஸ்பயர் என்னன்னா ஒரு விஷயம்னா ஒரு டீமை ஹேண்டில் எப்படி பண்ணணும், ஒரு மக்களை எப்படி வழி நடத்தணும், ஒரு டீமை இன்னும் முறை வரைக்கும் ஒரு வரைக்கும் 18,000 அடி வரைக்கும் ஹைட் வரைக்கும் போயிருக்காங்க. அதாவது எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் ஒரு 17 கொஞ்சம் லைட்டா ஒரு மாதிரி இருக்கு, சாரி, ஒரு 16,000 அடி வரைக்கும் ஒரு மக்களை கூட்டிட்டு போய் ஒரு போர் வீரர்களை கூட்டிட்டு வர்றதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. அப்படி ஒரு விஷயத்த ஒரு மனிதன் பண்ணியிருக்காரு, கூட்டிட்டு வந்திருக்காரு, மக்களுக்கான கல்லணையை கட்டியிருக்காரு அப்படின்னும் போது அவரோட விஷயம் எப்படி இருக்கு, அவரோட திங்கிங் எப்படி இருக்குன்றத பார்க்கும்போது ரொம்ப பெருசா இருக்கு. நம்ம இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு அப்புறம் அவரை பத்தி நான் இப்ப பேசுறேன்னா அந்த விஷயத்த விட்டுட்டு போயிருக்காருன்றதுனால அவரோட நேம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் இருந்தது. அதனாலதான் இந்த பேர் பெருவளத்தான் திருநாவலகன் அப்படின்னு வச்சிருக்கேன். பட் இது என்னோட கம்பெனிக்கு சூட்டபிளா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவரோட ஐடியாலஜியை நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு ஐடியாலஜிங்கிறத பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு இடத்துல கத்துக்கிறோம். இந்த ஐடியாலஜியை நான் யூஸ் பண்ணி நான் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த கொண்டு போகணும் அப்படின்றத நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். டீமை வழிநடத்துறதுக்கான ஒரு விஷயத்த நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஆரம்பிச்சதுதான். பட் கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம், அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது. ஆல்மோஸ்ட் கெட்டிங்கோட விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கும் ஒரு டெக்னீஷியன் அண்ட் சிஆர்எம் அண்ட் பிராண்ட், ஒரு பிராண்ட் இருக்கு. அந்த பிராண்டை கால் பண்ணி ஒரு கஸ்டமருக்கு கால் பண்ணி பேசுறாங்க, கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டு ஒரு சிஆர்எம் கால் பண்ணி அவங்களுக்கு கேட்கறாங்க, என்ன ப்ராப்ளம் கேட்கறாங்க. கேட்டதுக்கு அப்புறமா அகைன் டெக்னீஷியனுக்கு இந்த இஷ்யூ அப்படின்னு சொன்ன உடனே அந்த டெக்னீஷியன் இந்த பிளேஸ்க்கு போறாங்க. போனதுக்கப்புறம் சப்போஸ் வாரண்டியில் இருந்ததுன்னா பில் இருந்தால் மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும், பில் இல்லைன்னா கிளைம் பண்ண முடியாது. இந்த இஷ்யூ எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த இஷ்யூ சால்வ் பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த விஷயத்த நாங்கள் ஆரம்பித்தோம் ஒரு ஆப்பை. பட் இந்த ஆப் வெளியூர் அந்த ஒரு விஷயத்த மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணலை. இப்போ இந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மை ப்ராடக்ட்ஸ், நீங்கள் வாங்குற ஒரு ப்ராடக்ட்ஸ்க்கான லிஸ்ட் நீங்களே அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ இருக்குது நீங்க எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அதோட முடியாது. நெக்ஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு தேவைப்படும். சர்வீஸ் நெக்ஸ்ட் சர்வீஸா ப்ரொவைட் பண்ண போறோம். அது எப்படி பண்ண போறோம்னா பேன் இந்தியா தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம லோக்கல் வைஸ்ல இருக்கிற டெக்னீஷியன்ஸ் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்டைல் எல்லாமே மாறிடுச்சு. 9 to 6 அப்படின்ற எல்லாம் ஒர்க் பண்றாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் அது யாருமே இப்போ லைக் பண்ண மாட்டாங்க. அதாவது இந்த ஜென்ரேஷன் நீங்க ஒரு 80s 90s 2000 கேட்டீங்கன்னா 6 to 9 to 6 எல்லாம் ஈஸியா கரெக்டாக வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வேணுமா ஜாலியா இது பண்ணணுமா மறுநாள் வேலைக்கு போனோமா அப்படி இருந்தாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அப்படி சுத்தமா இல்லை. இப்போ என்ன பண்றாங்க, எல்லாமே நான் நினைச்சா வேலை செய்யணும், இல்லைன்னா ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்ற தாட்ல எல்லாமே இருக்காங்க. அதை நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ இவங்க ஜென்ரேஷன் எப்படின்னா நினைச்சா ஒர்க் பண்றாங்க. இப்போ மற்ற கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பைக் புக் பண்றீங்க அப்படின்னா அவங்க என்னைக்கு எந்த டைமுக்கு ஃப்ரீயா இருக்காங்க அதை ஆன் பண்ணிட்டு ஒர்க் பண்றாங்க. பிளஸ் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு முடிச்சு அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டு அவங்களோட ஒர்க் பார்க்க போவாங்க. இந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன் ஒரு கம்பெனியும் ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மணி தேவையான போது அந்த டெக்னீஷியன் அடிஷனல் இன்கம்க்கும் வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் நினைக்கும் போது ஒர்க் பண்ணலாம், அவசியமே இல்லை. எப்போ தேவையோ அப்போ ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வரணும். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம உருவாக்கி கொடுக்குறோம் டெக்னீஷியன் ஒர்க் பண்றதுக்கு. இதுக்கான ஒரு விஷயம் தான் இது. நெக்ஸ்ட் சேல்ஸ். இப்போ ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டீங்க, சர்வீஸ் பண்ணிட்டீங்க. சப்போஸ் ஒரு ப்ராடக்ட் வாங்க போறீங்க அப்படின்னா ப்ராடக்ட் சேல் இந்த ஆப்ஷன் நீங்க வாங்கிடலாம். பெஸ்ட் ப்ரைஸ் நாங்கள் இன்னும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. இதெல்லாம் இதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம மை ப்ராடக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். சர்வீஸ் இப்போ தான் டெஸ்டிங்ல இருக்கு. டெஸ்டிங் முடிஞ்சோன்னா டெக்னீஷியன் ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சேல்ஸ், அப்புறம் ப்ராடக்ட்ஸ் ரெண்டல். இப்போ நிறைய பேர் கமர்ஷியல் ஒரு ப்ராடக்ட்ஸ்ல இப்போ ஒரு ஃப்ரீசர் வச்சிருப்பாங்க, ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன திடீர்னு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அந்த ப்ராடக்ட்ல அடுத்த விடுங்க ஐஸ்கிரீம்ல ஒரு கிலோ வேஸ்ட் ஆகிடும்.
அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த மாதிரி விஷயத்த ரெண்டல் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா அதை ரிட்டர்ன் பண்ணிடலாம். அது பையிங் செல்லிங். பையிங் செல்லிங் வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பையும் பண்ணலாம் செல்லும் பண்ணலாம், அது ஆப்ஷன் இருக்கு. ப்ராடக்டோட இன்சூரன்ஸ் இது வந்து இந்த ப்ராடக்டோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ். ஒன்று வேறு ஏதாவது இருந்தால் கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம்.